ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவமில் இருக்க கடைசி இயலுக்கான நூல்வெளி கொடுத்துருப்பாங்க. மூமேத்தா பற்றியது. அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வானம்பாடி இயக்கமா எழுத்து இயக்கமா இந்த கவிஞர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மூமேத்தா அப்படிங்கிறத மேதை மூமேதை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூமேதை புது கவிதைகளை வானத்தில் பாடினார். அப்போ மூமேத்தா அப்படிங்கிறவர் வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர். புதுக்கவிதை அப்படிங்கிறனா புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் இவர் போற்றத்தக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மூமேதை புதுக்கவிதையை வானத்தில் பாடினார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவரோட நூல்களை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, கண்ணீர் பூக்கள் ஊர்வலத்தில் சோழ நிலா மகுட நிலாவாக மாறி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு விருது வாங்கியது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற விருது வாங்கியது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் கண்ணீர் பூக்கள் ஊர்வலத்தில் சோழ நிலா மகுட நிலாவாக மாறியது, இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்கிட்டு இருக்கோம். இதுவும் புதுக்கவிதை நூல் தான். ஸோ இங்கே புதுக்கவிதை அப்படின்னு ஞாபகம் வைக்கிறதுனால இதுவும் கண்டிப்பாக புதுக்கவிதை ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போற்றலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாவண்ணனோட நூல்களுக்கான ஷார்ட்கட் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுவும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.